ஆன்ஸ்பாட் சேலம் நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த காலை வணக்கம். இன்று விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாசம் 29ஆம் தேதி, இங்கிலீஷ் 15/10/2025 புதன்கிழமை. இன்று நவமி திதி, பூசம் நட்சத்திரம், சித்த யோகம். இன்று நல்ல நேரம் காலை 9:12 முதல் 10:12 வரை. முற்பகல் எதுவும் இல்லை. பிற்பகல் 4:12 முதல் 5:12 வரை. மாலை 7:12 முதல் 10:12 வரை நல்ல நேரம். இன்று ராகு காலம் 12:05 1:29 வரை ராகு காலம். இன்று யமகண்டம் 7:37 முதல் 9:05 வரை இன்று யமகண்டம். குளிகை 10 to 12. இன்று ஒரு கரிநாள் ஆகும், மேல்நோக்கு நாள். கரிநாள்ங்கிறதுனால இன்னைக்கு சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். இன்று தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராசி பலன்கள். மேசராசி. மேசராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் சுகமா இல்லை, எதிரிகள் வலுப்பெற்று இருக்கிறாங்க. இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு சுமாரான நாள் தான் நம்ம சொல்லணும். அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் அவங்களுடைய இல்லத்தரசிகளுக்கும் உடல்நல குறைவுகள் ஏற்படும். அவர்களுக்கு மன கஷ்டங்கள் ஏற்படும், வீண் விரைய செலவுகள் ஏற்படும், மருத்துவ செலவுகள் ஏற்படும். சோ இந்த மேசராசிக்காரங்க இன்னைக்கு ரொம்ப தன்னுடைய குலதெய்வத்தையோ அல்லது செவ்வாய் பகவானையோ அல்லது முருகப்பெருமானையோ வணங்கினா இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமையும். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியவர்கள் மேசராசிக்காரர்கள். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசிக்கு உடன் பிறந்தால் அனுகூலம் ஏற்படும், செல்வ செழிப்பு ஏற்படும், உடல்நலம் மேம்படும். வியாபாரிகளுக்கு ஒரு சுமாரான ஒரு நார்மலான ஒரு நாள் தான், ரொம்ப ஒரு சிறப்பான நாள் நம்ம சொல்ல முடியாது. ஒரு சராசரியான ஒரு நாள் ரிஷபராசிக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க தாயினுடைய உடல்நலத்துல கவனம் செலுத்தணும். அவங்களுக்கு என்ன மருத்துவ உதவிகள் என்ன வேணாலும் செய்யணும். அவங்களுக்கு என்ன மனசு ஏதாவது அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா அதை அவங்க செய்யணும். அவங்களுக்கு என்ன ஒரு புது பொருள் வாங்கி கொடுக்கறது, அவங்க ஆசைப்பட்ட இதை சாப்பிட்றதுக்கு கேட்டாங்கன்னா அந்த மாதிரி வாங்கி தர்றது, அந்த மாதிரி தாய் தந்தைக்கு தேவையான பணிவிடைகளை அவங்க இன்னைக்கு செய்யணும். அவங்க பெற்றோர்களுக்கு ரொம்ப நன்றியுடன் அவங்க மேல ரொம்ப அன்பா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா மூதாதையர்கள் அவங்க வாழ்த்துவாங்க. அதனால முன்னோர்களுடைய ஆசி இவர்களுக்கு கிடைக்கும். பெரியவர்களுடைய அதுக்கு தாய் தந்தையை வணங்குவதன் மூலம் கடவுளையே வணங்குற மாதிரி அதுக்கு சமானம். அதனால இவங்க முன்னோர்களுடைய விருப்பத்தை நிறைவு செய்யற மாதிரி ஏதாவது ஒரு காரியத்தில் இவங்க இன்னைக்கு ஈடுபட்டால் எல்லா விதமான அனுகூலமும் இன்னைக்கு நடக்கும். ரிஷபராசிக்கு ஒரு சுமாரான நாள். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசிக்கு ஒரு மிகச்சிறப்பான வெற்றிகரமான நாள், அதிர்ஷ்டமான நாள் நம்ம சொல்றோம். ஏன் அப்படின்னா குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும், மகிழ்ச்சி அதிகரிக்கும், குழந்தைகளினுடைய மகிழ்ச்சி அதிகரிக்கும், செல்வ வளம் பெருகும். வியாபாரிகளுக்கு மிகச்சிறப்பான ஒரு நாள். எல்லா விதமான தொழிலாளர்களுக்கும், அரசு உத்தியோகஸ்தர்களுக்கும், கலைஞர்களுக்கும் அனைவருக்கும் இன்று ஒரு சுகமான நாள் அப்படின்னு நாம சொல்லலாம். அது எந்த விதமான பிரச்சனையும் இவர்களுக்கு இன்று ஒரு வெற்றிகரமான ஒரு நாள் மிதுன ராசிக்காரர்களுக்கு. அடுத்து கடகராசி. கடகராசி எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பங்கள் மதியத்துக்குள்ள சரியா போயிடும். அவங்களுக்கு எந்த விதமான துன்பங்கள் இருந்தாலும் சரி, அது பிற்பகலில் இருக்காது. காலையில ஒரு கஷ்டமா ஆரம்பிச்சாலும் சாயந்தரத்துக்குள்ள அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு கிடைச்சி போயிடும். அதனால கடகராசிக்காரர்களுக்கு போட்டி பொறாமைகள் அதிகரிக்கும். இன்னைக்கு அது உடன் பிறந்த சகோதர மூலியமாவா இருந்தாலும் சரி, வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்தாலும் சரி, பக்கத்து வீடு எது வீடு இந்த மாதிரி யாரா இருந்தாலும் நம்மளோட நமக்கு ஒரு போட்டி பொறாமை இன்னைக்கு ஏற்படும். அதனால அதை மட்டும் கண் திருஷ்டின்னு சொல்லுவாங்க. அது இவர்களுக்கு ஏற்படுமே தவிர மற்றபடி இவர்களுக்கு இன்று ஒரு வெற்றிகரமான நாள் அப்படின்னு தான் நாம் சொல்லணும். சோ கடகராசிக்கு இன்று ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு நாம் சொல்றோம். அடுத்தது சிம்மராசி. சிம்மராசி நேயர்கள் தன்னுடைய உடல்நிலையில் அக்கறையோட இருக்கணும். எந்த விதமான மருந்து மாத்திரை எடுக்கணும்னா தவறாம எடுத்துக்கணும். நோயாளிகள் இப்போ வேலைக்கு போறவங்க தவறாம வேலைக்கு போயிடணும். என்ன சொன்ன சொல்ல காப்பாற்றணும், அதை தவறாம சொன்ன சொல்ல காப்பாற்றுறதுக்கு உண்டான முயற்சி ஈடுபடணும். கடின முயற்சி ஈடுபட்டா மட்டும்தான் இவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஏன் அப்படி சொன்னா, இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அவர் கேது பகவான் அவனுடைய ராசியிலேயே இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம 2ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறாங்க. அதனால குடும்பத்துல கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும்.
உடன் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் பரவாயில்ல. இந்த சிம்ம ராசிக்காரர்களும் தன்னுடைய உடல்நலில் வந்து ரொம்ப அக்கறையோட இருக்கணும். இன்னைக்கு தொழிலையும் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு நாள். அதனால இவங்க வந்து சூரிய பகவானை இன்று வந்து வணங்கி எந்த ஒரு காரியத்தையும் செய்தால் அது வந்து கண்டிப்பாக வெற்றி அடையும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியவர்கள் இந்த சிம்மராசி நேயர்கள். கன்னிராசி கன்னிராசி நேயர்களுக்கு ஒரு அபாரமான நாள் சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னா 2ஆம் இடத்துல செவ்வாயும் புதனும் இருக்கிறாங்க, துலாத்துல தான் இருக்கிறாங்க. இருந்த போதுல வந்து இவங்க வந்து புது விதமான ஒரு நிலம் வாங்குறதுக்கு உண்டான யோசனைகள், புதுசா ஒரு வீடு கட்டலாம், ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணலாம், அந்த மாதிரி யோசனைகள்லாம் வந்து வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள். அந்த மாதிரி ஒரு முயற்சிகள் நீங்க எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த அசையா சொத்து, அசையும் சொத்து எதுவா இருந்தாலும் சரி, புதுசா ஒரு பொருள் வாங்குறதுக்கு நீங்க வந்து முயற்சி செய்யணும். அது கண்டிப்பா நிறைவேறக்கூடிய ஒரு நாள் வந்து இந்த நாள். கன்னிராசிக்கு ஒரு மிகச்சிறப்பான ஒரு நாள். அதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. ரொம்ப முயற்சியோட எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சரி, திடீர்னு கூட அதிர்ஷ்டங்கள் இன்னைக்கு வந்து வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. கன்னிராசிக்கு ஒரு சிறப்பான நாள் என்று நாம் சொல்லலாம். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசியை பொறுத்தவரை இன்றைக்கு வந்து துலாம் ராசியிலிருந்து ஒரு 1, 2, 3, 4, 5ஆம் இடத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறார். சனி பகவான் எப்படி இருக்கிறாரு? வக்ரகதியா இருக்கிறார். அதனால அவங்க வந்து தன்னுடைய குழந்தைகளினுடைய படிப்பு, அவங்களுடைய உடல்நலம், அவங்க வந்து கவனமா இருக்கணும். பெற்றோர்கள் குறிப்பா அந்த குழந்தைகளை வந்து ரொம்ப பார்த்துக்கணும். நிறைய வந்து இந்த மாதிரி ஐஸ்கிரீம் கொடுக்குறது, கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்குறது, அந்த மாதிரி அவங்க இஷ்டப்பட்டதெல்லாம் வந்து செஞ்சு அது வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து உடல்நல கோளாறுகள் வந்து ஏற்படும். ஏன்னா வந்து 5ஆம் இடத்துல வந்து யார் இருக்குன்னா சனியும் ராகு இருக்கிறாங்க. சனி வந்து வக்ரகதியா இருக்கிறாரு. அதனால வந்து குழந்தைகளினுடைய உடல்நல ரொம்ப கவனமா இருக்கணும் இவங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து இன்னைக்கு ஒரு நாள் தவிர்த்துட்டா போதும், மற்றபடி நாளைக்கு அதெல்லாம் பரவாயில்ல. இன்று வந்து அவங்களுக்கு மட்டும் கவனமா இருக்கணும். மற்றபடி தொழிலையோ பொருட்கள் வாங்கலையோ அவங்களுக்கு எல்லாம் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. குடும்பத்தில் வந்து ஒரு சிறப்பான ஒரு அமைதியான ஒரு நாளாகவே இருக்கும். அவர்களுக்கு வந்து ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு நான் வந்து சொல்றோம். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இப்பதான் வந்து சந்திராசனம் விட்டுருக்குது. அதனால வந்து பிரச்சனையில இருந்து நீங்க தப்பிச்சிட்டீங்க. எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் அதெல்லாம் விலகி ஓடி போச்சு. இனி வந்து ரொம்ப சுகமான ஒரு காலகட்டங்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நாள் இன்று. அதனால இதுக்கு மேல நீங்க என்ன நினைச்சாலும் இந்த காரிய தடையெல்லாம் வந்து நீங்கி வந்து எல்லா தொட்ட பொருள் துலகம் என்று சொல்லி காரியத்தில் வெற்றி என்று சொல்லி நினைத்த காரியம் நடக்கும். நீங்க என்ன நினைச்சீங்களோ அதை வந்து இன்றைக்கு நடக்கக்கூடிய ஒரு நாள். ரொம்ப ஒரு மிகச்சிறப்பான நாள் இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது. அவளுக்கு வந்து சரியில்லாத இன்னைக்கு வந்து ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாள். சொல்லுல இருக்கு, சொல், செயல், வாக்கு, உண்மை எல்லாமே வந்து ரொம்ப சரியா தான் பேசணும். தேவையில்லாத கேள்வியில ஈடுபடக்கூடாது. எதிரிகள் பலம் பெறுவார்கள் என்று சொல்லுகிறார்கள். நம்ம தனுசு ராசிக்காரர்களுடைய அவங்களுடைய கருத்துக்கு எதிர்கருத்து உடையவர்கள் இந்த வலுப்பற்ற நாள் வந்து இன்னைக்கு. அதனால இவங்க வந்து ரொம்ப அமைதியாகவும் துர்கையை வணங்கினா ரொம்ப சிறப்பு. விநாயகர், துர்கை இவங்க வந்து வணங்கினாங்க அப்படின்னு சொன்னா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு வந்து ஒரு சுமாராக தான் இருக்கும். ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாள் இந்த தனுசு ராசி. அடுத்து மகர ராசி. மகர ராசிக்கு குடும்பத்தில் பிளவுகள் ஏற்படும், குடும்பத்தில் சண்டைகள் ஏற்படும். ஆனா அது நிரந்தரமானதல்ல. காலையில் இருக்கிறது சண்டை சாயந்தரமே தீர்ந்து போயிடும். ஆனா பொருளாதார ரீதியா, ஒரு தொழில் ரீதியா, ஒரு வியாபார ரீதியா ஒரு மிகச்சிறப்பான நாள். செல்வம் வளம் குளிக்கும். ஆனா குடும்பத்தில் வந்து ஒற்றுமை குலையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதனால நீங்க வந்து இன்றைக்கு வந்து சனி பகவானை நீங்க வந்து வணங்கணும். அல்லது காகத்துக்கு சாப்பாடு வச்சு அதுக்கப்புறம் வந்து டிஃபன் சாப்பிடணும். இல்லை சிவாலயங்களுக்கு ஒரு டைம் வந்து காலையில ஒரு டைம் போனாலும் மனசில் நினைச்சா கூட போதும். அது வந்து உங்களுக்கு வந்து இன்று ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களுக்கு வந்து விடாமுயற்சியுடன் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்று. ஒரு புதிய செய்திகள் வந்து சேரும். புதிய சொத்து வாங்குறது, திருமண வாய்ப்புகள், கல்யாணம் நீண்ட காலமா கல்யாணம் ஆகாத ஒரு மகனோ மகளோ இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பொருத்தமான ஒரு வரன் கிடைக்கக்கூடிய, ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு நாள், ஒரு அதிர்ஷ்டமான நாள். அவர்கள் வந்து எந்த விதமான செயல்கள் செய்தாலும் இன்று அவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி தான் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால வந்து கும்பராசினியர்களுக்கு ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது வந்து மீனராசி. மீன ராசிக்காரர்கள் வந்து
ரொம்ப பிரகாசமான நாள், ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாள். ஒரு செல்வத்துல முன்னேற்றம் ஏற்படுதோ, வரவு செலவு எப்படி இருக்குதோ, வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படுதோ, அதை பத்தி கவலை இல்லாம குடும்பத்தில் மனம் அமைதியாகவும், குடும்பம் ஒற்றுமையுடனும், மன மகிழ்ச்சியுடனும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு நாள். அதனால பொது விதமான காரியத்து முன்னேற்றங்கள் ஏற்படல அப்படின்னாலும், பொருளாதார ரீதியா எந்த விதமான லாபகரமான செயல்கள் நடக்கல அப்படின்னாலும், குடும்பத்தில் குடும்ப ஒற்றுமைங்கிறதே ஒரு மிகப்பெரிய செல்வம். குடும்பத்திற்கு பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை, இது எல்லாத்தை விட ஒரு கணவன் மனைவி ஒற்றுமை, குழந்தைகளுடைய நல்ல வாழ்க்கை, எல்லாருடைய உடல்நலம் ரொம்ப சிறப்பா இருக்குது, எந்த விதமான பிரச்சனைகள், புது விதமான பிரச்சனைகள் எதுவும் வரல அப்படின்னாவே அது ஒரு சிறப்பான நாள். அந்த வகையில மீனராசிக்காரர்கள் இன்று ஒரு சிறப்பான நாள் அப்படின்ட்டு நாம் சொல்லலாம். அதுல எந்த விதமான கவலையும் பட தேவையில்லை. மேலும் இன்று சேலம் நகர மக்கள் அனைவருக்கும், ஆன்ஸ்பாட் சேலம் நேயர்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். மேலும் ஜோதிட ஆலோசனை பெற, ஜோதிடத்தின் மூலமாக தன்னுடைய குழந்தைகளுடைய கல்வியை பற்றி தெரிந்து கொள்வதற்கும், புது தொழில் தொடங்குவதற்கும், திருமண பொருத்தம் பார்ப்பதற்கும், கலசர தோஷம், தாரதோஷம், செவ்வாதோஷம், நாகதோஷம் போன்ற சகல விதமான தோஷ பரிகாரங்களுக்கும் கீழ்கண்ட எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளவும். நன்றி.